அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பாக்கியா கிட்ட சைன் வாங்கிறதுக்காக நர்ஸ் வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பாக்கியா வந்து இது நம்ம போடலாமா, நம்ம போட்டால் தப்பாயிடாதா, நம்ம தான் அவங்க ஒய்ஃப் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல கூட பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை நம்ம போடக்கூடாதத்தை நான் என்ன ராதிகாவை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஈஸ்வரி ஏய் பாக்கியா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணேன்னா, சரி நான் கையெழுத்து போடலை, செலியன் இனியா ஜெனின்னு எல்லாருமே இருக்காங்களே, செலியனோ இல்லை எழிலோ கையெழுத்து போடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செலியன் வந்து கையெழுத்து போடுறாரு. போட்டதுமே ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம யாரும் வருத்தப்படாதீங்க, அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட செலியன் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. செலியனுக்கு ஃபோன் வந்ததுமே ஃபோன் எடுக்கலான்னு எடுக்கிறாரு. அந்த டைமில் செலியனோட பேக்கெட்லேருந்து பர்ஸ் வந்து கீழே விழுந்துருது. அதில் கோபியோட ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஈஸ்வரி ரொம்பவே பதறி அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்னதான் நான் அவன் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு கண்டிப்பாக முடிஞ்சு போயிடுதில்ல. ஏன்னா கோபி எப்போவுமே 10 பேர் 10 பிள்ளைங்க இருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் கோபி ஒருத்தனா பண்ணான். என்னால் அவன் இல்லை அப்படின்னா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்கல. கோபிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்றா நான் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் ரொம்ப மனசடைஞ்சு போயிடுறாங்க. மனசடைஞ்சு போனது மட்டும் இல்லாமல், அப்பா நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் எழில் இனியானு எல்லாருமே ஈஸ்வரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம பாக்கிய ஒரு பக்கம், அத்தை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக ஒரு க்யூர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்ம ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து கோபி எப்படியாச்சும் கூடி சீக்கிரம் சரியாகி வந்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட ஒரு பக்கம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட் வேலையை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்க, எழிலே செல்விக்கு ஃபோன் பண்ணிப்பாரு, ரெஸ்டாரண்ட்டில் இருக்கா அப்படின்னா வீட்டுக்கு போக சொல்லு, ஜெனி மட்டும் தனியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து, அம்மா ஆல்ரெடி செல்வி அக்கா வீட்டில் தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அமிர்தாவும் காலையிலே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்னாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதா இல்லையா, நான் போய் பார்க்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் இருங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் போகிற பாக்கியா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ராதிகாவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி வெற்றி அடைய போதா இல்லை அதனால ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.